மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு அரிசியும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, வெண்பொங்கல் செய்ய போகிறோம். பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், ஜீரகம், மிளகு. ஆரம்பிப்போமா? நெய் ஊற்றி ஜீரகம், மிளகு பாசிப்பருப்பையும் பச்சரிசி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கணும். ப்ரிப்பரேஷன் ரெடியான உடனே எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்பயே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து நம்மளுடைய பச்சரிசி பாசிப்பருப்பும் கலந்த இந்த கலவையை இதில் போடணும். மக்கள், இதோட ஒரு சிறு தொகுப்பு. ஒவ்வொரு ஆண்டு காலமும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு பட்ஜெட் கொடுப்போம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் மனைவியார் வந்து ஒரு புது மெத்தட் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும்? எல்லா பேங்க்லையும் ஆண்டின்னு ஒரு சிறு சேமிப்பு திட்டம் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் கம்மினாலும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு 500, 1000 அப்படின்னு எங்கள் சம்பளத்தில் மாதம் பிள்ளைகளுக்கு படிப்புன்னு ஒரு சிறு தொகையை அதில் சிறு சேமிப்பாக நாங்கள் போடுறோம். அது மாதமாக போட்டு இந்த ஏப்ரல் ஆரம்பம், அடுத்த ஏப்ரலில் அது 1 இயர் திட்டம். அதை நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் ஃபீஸாக கட்டுறோம். இதனால் நம்மளுக்கு என்ன பலன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கடமையை சரியாக செய்கிறோம். அந்த நேரத்தில் யாருக்கு போய் நம்ம கேட்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒரு சிறு சேமிப்பு திட்டம். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க்கு, எல்லா பேங்க்லையும் இந்த திட்டம் இருக்குது. ஆமாம், குழந்தைகளுக்கு படிப்புக்குன்னு போடுறது மட்டும் இல்லை, எனி ஒன் எமர்ஜென்சி. இது வந்து இடையிலே எடுத்துக்கலாம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகும். சரி, இயருக்கு ஒன்று. இந்த ஏப்ரல்னா அடுத்த ஏப்ரல் கரெக்டாக மே, ஜூன் ஸ்கூல் ஃபீஸ். எங்கள் 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேர்த்துக்கு அதே மாதிரி தான் கட்டுறாங்க. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்குது, பார்ப்போம். இப்போ நம்ம செய்கிற பொங்கலுக்கு துவரம் பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு வேணுங்கிற டிஷ் தான் முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், முள்ளங்கி, துவரம் பருப்பு. இப்போ அதுக்கான பொங்கலுக்கான டிஷ்ஷு சாம்பார், துவரம் பருப்பு, வெங்காயம், மஞ்சள் பொடி, வெந்தயம், அதுக்கான டொமேட்டோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் அதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பொங்கல், ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரிப்பரேஷன் ஆனவுடனே சொல்கிறேன். வெஜிடபிள்ஸ், வெள்ளை முள்ளங்கி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க, நல்லா வதக்கணும். சாம்பார் பருப்பு தக்காளி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள், எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்கள். வேக வச்ச சாம்பாரில்
இப்போ காய்கறி முள்ளங்கி ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். கொஞ்சம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நம்ம தேவைக்கு உப்பு பார்த்துக்கோங்க. விட்டு இது எத்தனை விசில் விடணுமா? ஒரு 2 விசில் விட்டணும். மறுபடியும் 2 விசில் விடணும். இப்போ வெண்பொங்கலில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், கொஞ்சம் லைட்டாக ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க, நல்லெண்ணெய், சீரகம், மிளகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிய விடணுமா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பொங்கலுக்கு மிக முக்கியமான இஞ்சி தாங்க. பாருங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி மிங்கிள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி மதுரை பொங்கல் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெண்பொங்கலுக்கு சாம்பார் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு டிஷ்ஷுடன் உங்களை மீட் பண்ணும் உங்கள் நண்பன் SPK ஃபேமிலி.